ஹாய் எவ்ரிவன். நம்ம இந்த சேனலில் ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் டெக்னாலஜிஸில் இருக்கிற இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் பற்றி, இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான மிசைல் பற்றி பேசுகிறோம். ஸோ ஒரு மிசைல் டெக்னாலஜி இந்தியாவோட கொலாபரேஷனில் உருவாக்கி அந்த செக்மெண்ட்டில் இன்னைக்கு டேட்க்கு அந்த ஒரு மிசைலை பீட் பண்ணுறதுக்கு உலகத்திலேயே மிசைல் இல்லை அப்படின்ற ஒரு ஒரு பெருமையோட ஒரு அசுரத்தனமான பவர்ஃபுல் மிசைல் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நியூக்ளியர் வார்ஹெட் எடுத்துகிட்டு போக முடியும், லேண்ட்லேருந்து லேண்ட் அழைக்க முடியும், சீலேருந்து லான்ச் பண்ண முடியும், ஏன் சப்மரின்லேருந்து கூட லான்ச் பண்ண முடியும். அண்ட் சுகோய் 30 இருக்கு இல்லைங்களா, இந்தியாவில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட். சுகோய் 30லேருந்து லான்ச் பண்ண முடிஞ்ச ஒரே க்ரூஸ் மிசைல் இதுதான். கெஸ் பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன். ஆமாம், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மிசைல் என்னென்னா பிரம்மோஸ். பிரம்மோஸ் பேரே இந்தியாவிலேருந்து கிடைவானது. ஸோ இது ஒரு இண்டோ ரஷ்யன் கொலாபரேஷனில் வந்த ஒரு மிசைல். இந்தியாவோட டிஆர்டிஓ ரஷ்யாவோட டிஃபென்ஸ் ஏஜென்சியும் சேர்ந்து செஞ்ச ஒரு மிசைல். இதில் இருக்க பிரம்மோஸில் இருக்க நம்ம நாட்டில் இருக்க ரிவரான பிரம்மபுத்திராவும், மோஸ் அப்படின்றது ரஷ்யன் ரிவரான மோஸ்கோவையும் குறிப்பிடும். ஸோ இந்த பிரம்மோஸ் அப்படின்றது இந்தியா ரஷ்யா ரிலேஷனில் உண்டான ஒரு ஒரு பவர்ஃபுல் மிசைல் அப்படின்றத உலகத்துக்கு பறைசாற்றுவது தான். ரெண்டு நாட்டோட நதிகளோட பேரை இணைச்சு இதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் ஆப்ரேஷனில் இருக்கிற மிசைல்லையே ஃபாஸ்டஸ்ட் மிசைல் இந்த பிரம்மோஸ் தான். ரஷ்யா உக்ரைன் வாரில் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிடவே கூடாதுங்க உலக நாடுகள் அனைத்தும் அஞ்சுற ஒரு மிசைல் இருக்கு, அது இந்த பிரம்மோஸ் தான். அப்படி என்ன இருக்கு இந்த பிரம்மோஸ் மிசைல் பார்க்கலாம் வாங்க. பிரம்மோஸ் வந்து ஒரு சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல். சூப்பர்சானிக்னா என்னன்னா, நம்ம எப்பவுமே வேகமாக பயணிக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள்ஸ் லைக் ஏரோப்ளேன், ஹெலிகாப்டர் இல்லை ராக்கெட் இல்லை மிசைல்ஸ் எல்லாம் வந்து சவுண்டோட வேகத்து கூட கம்பேர் பண்ணி சொல்றது வழக்கம். ஃபார் எக்ஸாம்பிள், சவுண்ட் வந்து காற்றில் 1235 km/h வேகத்தில் போகும். இதை வந்து நம்ம 1 மாக் நம்பர்னு சொல்லுவோம். எந்த பொருள்லாம் இந்த 1 மேக் நம்பரில் பயணிக்குதோ அதெல்லாம் நம்ம சானிக் வெஹிக்கிள்ஸ்னும், எந்த பொருள்லாம் இந்த 1 மேக் நம்பரையும் தாண்டி, அதாவது 1235 km/h வரையும் தாண்டி பயணிக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸை நம்ம சூப்பர் சானிக் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பிரம்மோஸ் மிசைல் இந்த சவுண்டோட வேகத்தை விட 3 மடங்கு, அதாவது 2.8 மேக் நம்பர், 3 மடங்கு அதிகமாக வேகத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு மிசைல். இப்போ க்ரூஸ் மிசைல் அப்படின்னா நினைப்போம். பொதுவாக மிசைலை 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று, நம்ம வளிமண்டலத்தை தாண்டி போய் இன்னொரு கண்டத்தில் இருக்கிற ஒரு இலக்கை தாக்கக்கூடிய ஒரு மிசைல், அதாவது இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் கண்டம் விட்டு கண்டம் தாக்கக்கூடிய வினைகள் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு டைப் ஆஃப் மிசைல்ஸ், அது வந்து நம்ம காற்றுக்குள்ளேயே தான் இருக்கும். ஒரு கம்மியான உயரத்தில் எந்த ரேடார் கண்ணையும் படாமல் ஒரு இலக்கை துல்லியமாக தாக்கக்கூடிய மிசைல்ஸ். இந்த கேட்டகரி ஆஃப் மிசைல்ஸை நம்ம க்ரூஸ் மிசைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பிரம்மோஸ் இந்த க்ரூஸ் மிசைல் கேட்டகரியை சார்ந்தது. இது சவுண்டை விட 3 மடங்கு அதிக வேகத்திலையும் க்ரூஸ் கேட்டகரிலையும் வர்றதுனால நம்ம பிரம்மோஸை சூப்பர் சானிக் க்ரூஸ் மிசைல் அப்படின்னு சொல்றோம். இப்போ 2வது ஃபேக்ட் பற்றி பேசலாம். ஒரு மிசைலை எப்படி நல்ல மிசைல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும்? ஒன்று, அது அதிவேகத்தில் பயணிக்கக்கூடியதாக இருக்கும். 2வது, தன்னோட இலக்கை ரொம்ப சரியாக அழிக்கக்கூடிய திறன் படைத்ததாக இருக்கும். 3வது, ரேடாரில் மாட்டிக்காததாக இருக்கும். ஸோ நம்ம பிரம்மோஸோட அக்யூரசி எப்படி இருக்கும்? பிரம்மோஸோட அக்யூரசியை எப்படி மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, பின் பாயிண்ட் அக்யூரசி அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அதாவது சூப்பர் சானிக் ஸ்பீடில் போனாலும் இதோட இலக்கை தாக்குற அக்யூரசி 1 மீட்டர் டிஃபரன்ஸில் தான் இருக்குது. அதாவது நம்ம இங்கேருந்து தொலை தூரத்தில் ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மிசைல் அதை போய் ஹிட் பண்ணுறதுல தவறுதலாக போகக்கூடிய, இல்லை எரர்னு சொல்லுவோம், லைக் எவ்வளோ மிஸ் ஆகலாம் அப்படின்னா 1 மீட்டருக்கு முன்னாடியோ இல்லை 1 மீட்டர் தாண்டியோ வரலாம். இதுதான் இதோட அக்யூரசி. அவ்வளவு அக்யூரேட்டான ஒரு மிசைலாக நம்ம பிரம்மோஸ் மிசைல் இருக்கு. இதனால தான் த மோஸ்ட் ப்ரொடெக்டட் வெசல்ஸ், அதாவது இப்போ கடலில் வந்து ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ்னு சொல்லுவாங்க, அதை சுற்றி அந்த ஏர்கிராஃப்ட் கேரியரை பாதுகாக்கிறதுக்கு பல அம்சங்கள் இருக்கும். அந்த மாதிரி ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸை தாக்கி அழிக்கக்கூடிய திறன் படைத்தது பிரம்மோஸ் மிசைல். ஃபேக்ட் 3, ஒரு மிசைலோட கேப்பபிலிட்டி வேகமாக பயணிக்கிறதும் துல்லியமாக இலக்கை தாக்குறது மட்டும் இல்லை, எதிரி நாட்டோட ரேடாரில் சிக்காமல் இருக்கிறதும் தான். ஸோ நம்ம பிரம்மோஸ் அதோட ஹீட் சிக்னேச்சர்ஸை கண்ட்ரோல் பண்ணுது, அதோட ரேடார் கிராஸ் செக்ஷன்ஸை கம்மி பண்ணி
ரேடார்ல தப்பிக்கக்கூடிய ஸ்டெல்த் கேப்பபிலிட்டிஸை கொண்டது. ஸ்டெல்த் அப்படின்னா என்னன்னா, எதிரியோட ரேடார் கண்ணுல படாமல் அவங்க நாட்டுக்குள்ள போய் அந்த டார்கெட்டை அழிக்கக்கூடிய திறமை வாய்ந்தது. இதை எப்படி இவங்க கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு நம்ம ரேடார் எப்படி ஒர்க் ஆகும்னு தெரிஞ்சுக்கணும். ரொம்ப பிரீஃபா சொல்றது, அதாவது மேலோட்டமா சொல்றோம். ரேடார் வந்து ஒரு விதமான சிக்னல்ஸை நமக்கு அனுப்பும். ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரேடியோ சிக்னல்ஸை அனுப்பும். அந்த ரேடியோ சிக்னல்ஸை எந்த ஆப்ஜெக்ட்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ணுதோ அந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் ரேடார்ல தெரியும். ஸோ ரேடார் கிராஸ் செக்ஷனை கம்மி பண்றது, அதாவது அமௌண்ட் ஆஃப் ரேடியோ சிக்னல்ஸ் ரிஃப்ளெக்ஷனை கம்மி பண்றது மூலம் ஹாட்டான பிறகு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம பிரம்மோஸ் மிசைல இருக்கிற இன்ஜின் ரொம்ப சூடா இருக்கு. அதை வச்சு அதோட தெர்மல் சிக்னேச்சர்ஸை வச்சு ரேடாரால பிரம்மோஸ் மிசைலை கண்டுபிடிச்சு. ஸோ இதை ஒரு கூலிங் சிஸ்டம் வச்சோ இல்லை ஒரு கவுலிங் வச்சோ மறைக்கிறதுனாலையும், கிராஸ் செக்ஷன்ஸை, அதாவது ரேடார் கிராஸ் செக்ஷன்ஸை கம்மியாக வச்சிருக்கிறதுனாலையும் நம்ம பிரம்மோஸோட ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி டு த பாயிண்ட். 4வது ஃபேக்ட், ஒரு மிசைல் வேகமாக போகிறதுனாலையும் ரேடார்லேருந்து தப்பிக்கிறதுனாலையும் இலக்க துல்லியமாக அழிக்கிறதுனாலையும் மட்டும் அது சிறந்த மிசைல் ஆக முடியாது. அதுக்கு இன்னொரு முக்கியமான டேர்ம் இருக்கு, தட் இஸ் யூசபிலிட்டி. அதாவது எவ்வளோ எஃபிஷியண்டாக இல்லை எவ்வளோ ஈஸியாக அந்த மிசைலை யூஸ் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நான் தரையிலிருந்து இன்னொரு தரையில் இருக்க டார்கெட்டை அழிக்கிறதுக்கு எனக்கு அந்த மிசைல் யூஸ் ஆகுமா? தரையிலிருந்து கப்பல் அழிக்க யூஸ் ஆகுமா? கப்பல்லேருந்து கப்பல் அழிக்க யூஸ் ஆகுமா? ஒரு சப்மரின்லேருந்து, அதாவது நீர்மூழ்கி கப்பல்லேருந்து ஒரு கப்பலையோ இல்லை தரையில் இருக்க ஒரு டார்கெட்டையோ அழிக்க யூஸ் ஆகுமா? ஒரு ஏரோப்ளேன்லேருந்து என்னால் அந்த மிசைலை லான்ச் பண்ண முடியும். இது எல்லாமே ஒரு மிசைலோட கேப்பபிலிட்டியை டிசைட் பண்ணும். நார்மலாக ஒரு மிசைல இதில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை செய்யறதுக்காக டிசைன் பண்ணுவாங்க. பட் நம்ம பிரம்மோஸ்க்கு ஆல்ரவுண்டர் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்மளால பிரம்மோஸை நீர்மூழ்கி கப்பல்ல இருந்தும் அனுப்ப முடியும், கப்பல்ல இருந்தும் அனுப்ப முடியும், லேண்ட்ல இருந்தும் அனுப்ப முடியும், ஏர் அதாவது ஃப்ளைட்ல இருந்தும் அனுப்ப முடியும். ஸோ இட் இஸ் அ வெர்சடைல் மிசைல். ஒரு மிசைலோட கேப்பபிலிட்டியை இன்னொரு பேராமீட்டரும் தீர்மானிக்கும். அது இந்த கோர்ஸ் ஆஃப் லைட், அதாவது நம்ம ஒரு டார்கெட்டை லாக் பண்ணிட்டோம், மிசைலை லான்ச் பண்ணிட்டோம். இப்போ மிசைலுக்கு நடுவில் சில இடையூறுகள் ஏற்படுது. அதாவது நம்மளோட ஆப்போனன்ட் கிட்ட ஆன்டி மிசைல் சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது நம்ம மிசைலை டிடெக்ட் பண்ணி நம்ம மிசைலை அழிக்கிறதுக்காக இன்னொரு மிசைலை அனுப்பும். இப்போ இந்த நமக்கு எதிராக வர்ற மிசைல் கிட்ட இருந்து தப்பிச்சு போய் நம்ம லாக் பண்ண டார்கெட்டை அழிக்கக்கூடிய திறமை ஒரு மிசைல் கிட்ட இருந்தா அது மோஸ்ட் அட்வான்ஸ்டு மிசைல், மாடர்ன் வார்ஃபேர்ல யூஸ் பண்றது. இந்த மாதிரி இன்டர்செப்ஷன்ஸை தாண்டி தன்னோட பாத்தை சேஞ்ச் பண்ணி மறுபடியும் வந்து டார்கெட்டை அழிக்கக்கூடிய சிஸ்டம் பிரம்மோஸ்ல இருக்கு. நம்ம அதை எப்படி கூப்பிடுவோம் அப்படின்னா, கைடன்ஸ் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பிரம்மோஸ் கிட்ட ஆன்போர்ட் கைடன்ஸ் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கு. இன்பிட்வீன்ல டைரக்ஷன் அண்ட் கோர்ஸை சேஞ்ச் பண்ற அளவுக்கு ரொம்ப அருமையான ஏரோடைனமிக் சர்ஃபேசஸ் இருக்கு. நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. நம்மளோட அப்கமிங் வீடியோஸில் இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் பற்றின டீட்டெயில்டு வீடியோஸ் நம்ம போடலாம். லைக் கைடன்ஸ்னா என்ன, கண்ட்ரோல்னா என்ன, ஏரோடைனமிக் சர்வீசஸ்னா என்ன, கோர்ஸ் கரெக்ஷன்னா என்ன, தெர்மல் சிக்னேச்சர்ஸ்னா என்ன, இதை பற்றின வீடியோஸ் அப்கமிங் செஷன்ஸ்லையும். பட் ஆஸ் யூஷுவல் ஒரு அடிஷ்னல் ஃபேக்டர் சொல்கிறேன். நம்ம பிரம்மோஸ் இப்போ சூப்பர்சானிக் ஸ்பீடில் போகுதுன்னு சொன்னோம். இன்னொரு கேட்டகரி ஆஃப் மிசைல்ஸ் இருக்கு, ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ். இப்போதைக்கு இன் யூஸில் ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் எதுவும் பெருசாக இல்லை. பட் இன் டெவலப்மெண்ட்டில் நிறைய மிசைல்ஸ் இருக்குது. நம்ம பிரம்மோஸ்லேயும் மார்க் 2 ஹைப்பர்சானிக்கில் வரப்போகுது. ஹைப்பர்சானிக்னா என்னென்னா, சூப்பர்சானிக்னா என்ன சொன்னால் 1 மேக் நம்பரை விட அதிவேகமாக போகக்கூடிய ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸை நம்ம சூப்பர்சானிக்னு சொல்லுவோம். ஒளியை விட 5 மடங்குக்கும் மேலே அதிவேகத்தில் போகக்கூடிய மிசைல்ஸை நம்ம ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபியூச்சரில் பிரம்மோஸ் மார்க் 2 சவுண்டை விட 7 மடங்கு அதிவேகமாக போகக்கூடிய திறன் கொண்டதாக வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு 200 to 250 கிலோமீட்டர் ரேஞ்சில் இருக்க டார்கெட்டை அழிக்கக்கூடிய திறன் கொண்டதாக இருக்கிற பிரம்மோஸ் 500 கிலோமீட்டருக்கும் மேற்பட்ட இல்லை 500 கிலோமீட்டர் கிட்ட இருக்கிற ஒரு டார்கெட்டை அழிக்கிற அளவுக்கு திறன் மிகுந்ததாகவும் அப்கிரேட் செய்யப்படுகிறது. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பிரம்மோஸ் மிசைல்ஸ் பற்றின இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பார்த்தோம். இதே மாதிரி அப்கமிங் வீடியோஸில்
அதர் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸும் அதர் டிஃபென்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸும் எடுத்துகிட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், ஸ்டே டியூன்ட்.